ஹாய் எவ்ரிவான். திரைப்படங்களை போன்று மிக பெரும் சோகத்தை யாழ்ப்பாணத்திலே ஏற்படுத்தியுள்ளது. காதலனின் உயிரிழப்பு தாங்க முடியாமல் காதலியும் தூக்கிலே தொங்கி உயிரிழந்த சோகமான சம்பவம் யாழ்ப்பாணத்திலே இடம்பெற்றுள்ளது. நீரிலே மூழ்கிய நிலையில் காதலன் உயிரிழந்த நிலையிலே காதலியும் இந்த துயர் தாங்க முடியாமல் உயிரிழந்த சம்பவமே பதிவாகியுள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். யாழ்ப்பாணம் தென்மராட்சி வரணி பிரதேசத்திலே 2 உயிர்கள் பிரிந்த சோகமான சம்பவம் பதிவாகியிருந்தது. நேற்று குளத்தில் தாமரை பூ பறிக்கும் பொழுது நீரிலே தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பதிவாகியிருந்தது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றிருந்த நிலையில் இன்று அதிகாலை ஒரு பெண்ணும் உயிரிழந்திருந்தார். தனது வீட்டிலே தூக்கிலே தொங்கிய நிலையிலே குறிப்பிட்ட 18 வயதுகளுடைய பெண்ணும் உயிரிழந்திருந்தார். இது தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் குளத்திலே விழுந்து உயிரிழந்த இளைஞனின் காதலியை இவ்வாறு தூக்கிலே தொங்கிய நிலையில் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. நீண்ட நாட்களாக இருவரும் காதலித்து வந்த நிலையிலே இந்த துயர் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. திரைப்படங்களை போன்று காதலனின் உயிரிழப்பை தாங்க முடியாத நிலையிலே குறிப்பிட்ட பெண்ணும் உயிரிழந்திருந்தார். என்றாலும் இவ்வாறான உயிரிழப்புகள் சமூகத்திலே மிக பெரும் இழப்புகளை ஏற்படுத்துகின்றது. அதே போன்று குடும்பத்திலே மிக பெரும் மீட்க முடியாத சோகத்தையும் மிக பெரும் இழப்பையுமே ஏற்படுத்துகின்றது. எனவே தற்கொலை எந்த விடயங்களுக்கும் தீர்வு கிடையாது. இவ்வாறான நிலைகளிலே ஒவ்வொருவரும் நிதானமான முறையில் சிந்தித்து செயற்பட வேண்டும். அதிலும் இளம் சமூகம் இது தொடர்பாக விழிப்புடன் செயற்பட வேண்டும். உயிர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பிரிய போகின்றது என்றாலும் அதனை நாங்களே மாய்த்து கொள்ள முடியாது. எமது உயிர்கள் எமக்கு பெருமதி இல்லாமல் இருக்கலாம். எம்மை சூழ உள்ளவர்களுக்கு, எமது குடும்பத்தினருக்கு, எமது பிரதேசத்தை சேர்ந்தவர்களுக்கு என அனைவருக்கும் எமது உயிரும் மிக பெரும் பெருமதியாகவும் மீட்க முடியாத சோகத்தை இட்டு செல்லும் சம்பவங்களாகவுமே காணப்படுகின்றது. என்றாலும் இன்று மீட்க முடியாத நிலையில் 2 உயிர்கள் இந்த உலகை விட்டே பிரிந்துள்ளது. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.